சூழ்நிலைகள் உங்களை அசைத்து விடுவது போல காணப்படுகிறதா? இருக்கிற இடத்திலிருந்து நீங்கள் நிலை பெயர்ந்து போகிற போல ஒரு சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்காக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். வேதாகமம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 125 முதலாம் வசனம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போலிருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இதை நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? எதன் மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய படிப்பு மேலேயா, அந்தஸ்து மேலேயா, ஒருவேளை நமக்கு இருக்கிற நல்ல ஒரு ஸ்டேட்டஸ், இந்த சமுதாயத்தில் நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லி அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஸ்டேட்டஸை குறித்து நம்ம பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோமா? எதன் மேலே நம்முடைய நம்பிக்கை காணப்படுகிறது? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றுக்கும் அசையாமல் இருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அந்த சியோன் பர்வதம், அந்த மலை எப்படி அசைக்கப்படாதபடி உறுதியாய் காணப்படுகிறதோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையும் அசைக்கப்படாதபடி உறுதியாக காணப்படும். ஒருவேளை சத்ருவானவன் எத்தனையோ போராட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, வேலை செய்கிற இடங்களில், வசிக்கிற இடங்களில் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி, செய்யாத தவறுகளுக்கு பழியை சுமத்தி உங்களை அந்த இடத்தை விட்டு அசைத்து விட வேண்டும், அந்த இடத்தை விட்டு உங்களை தூக்கி மாற்றி விட வேண்டும், வேலை செய்கிற இடங்களில் டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேக தந்திரமான காரியங்களை இந்த உலக பிரகாரமாக இருக்கிற சத்ருவானவன் கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம். சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நம்பிக்கை சர்வ வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து மேல். அவர் எனக்காக இந்த உலகத்திலே வந்தார், என்னுடைய பாடுகளை சாபங்களை நீக்கினார், எனக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார். நான் அவரை நம்புகிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகளில் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. சியோன் பர்வதை போல நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளில் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினீர். உமக்கு நன்றி. நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் எங்களை உறுதியாய் நிலைநிறுத்த வேண்டுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை இருக்கிற இடத்துல உறுதியாய் நிலைநிறுத்தி வைப்பார். சத்துருடைய எல்லா திட்டங்களும் தவிடுபடியாகிவிடும். கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் சமயத்திற்கேற்ற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.